அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அஜந்தா மேரி, தமிழ் ஆசிரியை, புனித ஜேம்ஸ் கல்விக்கூடம். அகம் மகிழ, மரம் மகிழ, கல்வி அறிவு மேலோங்க, வையகமெல்லாம் வாழ்த்து முழங்க, பெற்ற அன்னை அன்னத்துடன் ஊட்டி வளர்த்த அன்பு மொழி என் தாய்மொழி. ஆம், என் தாய்மொழியாம் தமிழ் மொழியை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். நாம் இன்று பார்க்கவிருக்கும் தலைப்பு நேர்மையின் சக்தி. நேர்மை என்பது ஒரு தனி நபரின் மிகப்பெரிய நற்பண்புகளுள் ஒன்றாகும். நேர்மை என்ற பண்பு ஒருவரை வாழ்நாள் முழுவதும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்க தூண்டுகிறது. நேர்மையை பற்றி திருவள்ளுவர், நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம் மழையினும் மான பெரிது, அதாவது தன் நேர்மையான வழியை விட்டு விலகாது அடக்கத்துடன் வாழ்பவனை பற்றிய பிறர் மனத்தோற்றம் மலையை காட்டிலும் மிக உயரமானது என்கிறார். ஞான புத்தகத்தில் நேர்மையே முதல் அத்தியாயம் என்கிறார் தாமஸ் ஜெபர்சன். நேர்மையை விட வேறு எந்த மரபும் இவ்வளவு வளமானது அல்ல என்கிறார் வில்லியம் ஷேக்ஸ்பியர். நேர்மை என்பது அனைத்து வெற்றிக்கும் மூலக்கல்லாகும். அது இல்லாமல் நம்பிக்கையும் செயல்படும் திறனும் இல்லாமல் போய்விடும் என்கிறார் மேரி கே ஆர்ஸ். இவ்வாறு நேர்மையை பற்றி பலர் சிறப்பாக கூறியுள்ளனர். சிலர் தன் வாழ்வில் அதை வாழ்ந்தும் காட்டியுள்ளனர். காந்தியடிகள் மாணவராக பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டிருந்த பொழுது நடந்த சுவையான நிகழ்வு இது. பள்ளி கல்வி இலாக்கா அதிகாரி ஸ்ரீ சைலஸ் என்பவர் அப்பள்ளிக்கூடத்தை ஆய்வு செய்ய வந்திருந்தார். காதில் கேட்டதை எழுத்து கூட்டி எழுதும் பயிற்சியாக 5 சொற்களை கூறி அவற்றை எழுதச் சொன்னார். அவற்றில் ஒரு சொல் கெட்டில். காந்தியடிகள் அதை தவறாக எழுதிவிட்டார். இதை பார்த்த ஆசிரியர் அதிகாரிக்கு தெரியாமல் பூட்ஸ் முனையால் காந்தியடிகளின் காலை மிதித்து பக்கத்தில் இருக்கும் மாணவனை பார்த்து எழுத தூண்டினார். காந்தியடிகள் ஆசிரியர் சொன்னதை புரிந்து கொள்ளவில்லை. பக்கத்து பையனை பார்த்து எழுதாமல் தானாக எழுதுவதை கண்காணிக்கவே ஆசிரியர் அங்கு இருக்கிறார் என்று காந்தியடிகள் எண்ணினார். வகுப்பில் காந்தியடிகளை தவிர அனைவரும் அந்த வார்த்தையை சரியாக எழுதியிருந்தனர். ஆசிரியரே கட்டாயப்படுத்திய போதும் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் உறுதியாக இருந்து அதன்படி செயல்பட்டவர் காந்தியடிகள். அதுபோல ஒரு முறை வ.உ.சி.யும் பெரியாரும் ஒரே மேடையில் பேச நேர்ந்த பொழுது வ.உ.சி. பெரியாரை தன் தலைவர் என்று பேசினார். இறுதியாக பேசிய பெரியார் வ.உ.சி. பேசும் பொழுது என்னை அவருடைய தலைவர் என்று குறிப்பிட்டார். மன்னிக்க வேண்டும், அவருக்கு தலைவராக இருக்கக்கூடிய தகுதி எனக்கில்லை. ஏனெனில் ஐயா அவர்கள் சுதந்திரத்திற்காக சொத்தை இழந்து சிறைக்கு சென்று செக்கிழித்த நேரத்தில் நான் மைனராக தெரிந்தவன். ஆகவே அவர்தான் எனக்கு தலைவரை ஒழிய நான் அவருக்கு தலைவர் இல்லை என்று பேசினார். பெரியாரின் நேர்மைக்கும் துணிவிற்கும் இதைவிட சான்று தேவையில்லை. நேர்மை என்பது சமூகத்தில் உள்ள மக்களால் எப்பொழுதும் போற்றப்படுகிறது. ஒரு நேர்மையான நபர் வாழ்க்கையின் அனைத்து கட்டங்களிலும் பிரகாசிக்கின்றார். நேர்மை தனி நபரின் மனதில் மகிழ்ச்சியை உருவாக்குகிறது. ஒரு வெற்றிகரமான நபராக இருக்க நேர்மையின் தரம் மிகவும் அவசியம். நேர்மையாக இருப்பது என்ற கொள்கை தனி நபர்கள் தங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க உதவுகிறது. நாம் செய்யும் ஒரு செயல் எப்போது நேர்மையானதாக இருக்குமோ அப்போது அது நீடித்து நிற்கும். அறநெறிகளுக்கு உட்பட்ட செயல்கள்தான் நம்மை வளர வைப்பதோடு வரலாறும் படைக்கும் என்பதை உணர்வோம். நேர்மைதான் மனிதரை எப்பொழுதும் தலை நிமிர்ந்து நடக்க செய்யும். நெருப்பை கரையான் அரிக்க முடியாதது போல நேர்மையாளரை பழியும் பாவமும் நெருங்க முடியாது என்பதை உணர்வோம். இத்தகைய சிறப்புமிக்க நேர்மையை வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் கடைபிடிப்போம். வாழ்வில் வெற்றி பெறுவோம். மீண்டும் மற்றொரு காணொளியில் மற்றொரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.